சமையலறையின் அந்த அடர்ந்த இருட்டுக்குள்ளே மல்லிகைப்பூவின் நறுமணம் மாறன் மற்றும் வெண்பா இருவரின் சுவாசத்தையும் முழுமையாக ஆக்கிரமித்திருந்தது. வெண்பாவின் மென்மையான தாடையை தன் இரு கைகளாலும் ஏந்தி பிடித்திருந்த மாறனின் விரல்களில் அவளது இதயம் துடிக்கும் நடுக்கம் அப்பட்டமாக தெரிந்தது. அவனது காந்த கண்கள் இருட்டின் மெல்லிய வெளிச்சத்திலும் அவளது இதழ்களையே தாகத்தோடு மொய்த்து கொண்டிருந்தன. மாமா, யாராவது வந்துட்டு போறாங்க மாமா, ப்ளீஸ் விடுங்க என்று வெண்பா மிக மெல்லிய குரலில் தன் புருஷனின் நெஞ்சில் கையை வைத்து தள்ளினாள். அவளது குரலில் இருந்த அந்த பெண்மையின் தவிப்பு மாறனுக்குள் இருந்த காதலின் வேகத்தை இன்னும் பல மடங்கு கூட்டியது. யாரும் வரமாட்டாங்கடி செல்லம், இப்போ இந்த உலகத்துல நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாமனுக்கு நீ கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்குடி என்று அந்த ஹஸ்கி வாய்ஸில் முணுமுணுத்த மாறன் சற்றும் தாமதிக்காமல் அவளது இதழ்களை தன் இதழ்களால் முழுமையாக சிறைப்பிடித்தான். அது ஒரு முரட்டுத்தனமான பிடியாக இல்லாமல் அவளது அத்தனை ஏக்கங்களையும் தீர்க்கும் ஒரு பேரன்பின் முத்திரையாக மாறியது. வெண்பா ஒரு கணம் அதிர்ந்து போனாலும் அடுத்த நொடி அவனது ஆழமான காதலின் தீவிரத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். அவனது சட்டை காலரை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டு அந்த இருட்டு அறையின் மயக்கத்திற்குள் கரைந்து போனாள். சமையலறையின் மௌனமும் காற்றில் மிதந்த மல்லிகைப்பூவின் வாசமும் அவர்களது அந்த ஆழமான கணவன் மனைவி காதலுக்கு மௌன சாட்சியாக நின்றன. நீண்ட நேர தவிப்பிற்கு பிறகு மெதுவாக அவளை விடுவித்த மாறன் அவளது நெற்றியில் ஒரு இதமான முத்தத்தினை பதித்தான். அவனது பிடி சற்று இலகியதும் வெண்பா அதை தனக்கான சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டாள். அவனது பிடி லேசாக தளர்ந்த அந்த நேரம் பார்த்து தன் இரு கைகளாலும் மாறனை பிடித்து ஏட்டே தள்ளிவிட்டு அங்கிருந்து குடுகுடுவென்று மாடி படுக்கட்டுகளை நோக்கி ஓடினாள். ஏய் வெண்பா, நில்லுடி என்று மாறன் அந்த இருட்டிலும் குறும்போடு கத்தினான். ஆனால் வெண்பா எதற்கும் அஞ்சாமல் படிக்கட்டுகளில் சிறகடிக்காத பறவை போல காற்றில் பறந்து மாடிக்கு ஏறி தங்களது அறைக்குள் ஓடினாள். மாறனும் அவளை அத்தனை எளிதாக விட்டுவிட தயாராக இல்லை. அவளது புடவை முந்தானையின் அசைவையும் அவளது கொலுசு சத்தத்தையும் துரத்தி கொண்டே அவளை விடாமல் பின்னாடியே துரத்தி கொண்டு ஓடினான். வெண்பா நேராக தங்களது அறைக்குள் போய் நுழைந்த அடுத்த நொடி மாறனும் மின்னல் வேகத்தில் உள்ளே புகுந்து பட்டென்று கதவை தாழ்பால் போட்டு லாக் செய்தான். கதவு லாக்காகும் சத்தம் கேட்டதும் வெண்பா பயமும் வெட்கமும் கலந்த முகத்தோடு கட்டிலின் மறுபுறம் நகர பார்த்தாள். மாறன் அவளையே இமைக்காமல் பார்த்தபடி அவளை நோக்கி 2 எட்டுக்களில் நடந்து வந்தான். அவனது பார்வையின் தீவிரத்தை கண்டு அவனிடமிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்தவளின் கையை பற்றி அவளது இடையோடு சேர்த்து அப்படியே ஒரே இழுப்பாக இழுத்து பிடித்தான். மாறன் கொடுத்த அந்த அதிரடி இழுப்பில் நிலை தடுமாறிய வெண்பா அவனோடு சேர்ந்து தங்களது பஞ்சு மெத்தையில் பொத்தென்று அப்படியே சரிந்து விழுந்தாள். மெத்தையில் சரிந்து விழுந்த அந்த நொடி வெண்பா மாறனின் அகன்ற மார்பின் மேல் ஒடுங்கி போயிருந்தாள். அவளது கூந்தலில் மாறன் சூடிவிட்டிருந்த அந்த மல்லிகை பூக்களோ மெத்தையெங்கும் சிதறி அரை முழுக்க ஒரு புதிய மயக்க நறுமணத்தை பரப்பிக் கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே கசிந்து வந்த அந்த இரவு நேர கிராமத்து நிலவொளி அவர்கள் இருவரின் மேல் மட்டும் பட்டு ஒரு அழகான காதல் ஓவியத்தை வரைந்திருந்தது. மாமா, என்ன மாமா இது? ரூம்குள்ளே வந்து கதவை லாக் பண்ணிட்டு இப்படியா பண்ணுறது? யாராச்சும் வந்து கதவை தட்டினா என்ன பண்ணுறது மாமா? கையை ஃபஸ்ட்டு விடுங்க என்று வெண்பா அவனது நெஞ்சில் கை வைத்து மெதுவாக தள்ள முயன்றபடி வெட்கத்தின் உச்சத்தில் உருகி கேட்டாள். மாறன் அவளது ஒல்லியான எடையை சுற்றியிருந்த தன் கைகளின் பிடியை இன்னும் இறுக்கி அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு சென்றான். அவனது காந்த கண்கள் நிலவொளியில் மின்ன அந்த அஸ்கி வாய்ஸில் மெதுவாக, இப்போ இந்த ரூம்குள்ளே வந்து கதவை தட்ட யாருக்கும் தைரியம் இல்லடி வெண்பா. பகல் முழுக்க என் தங்கச்சி உன் மாமியாருன்னு எல்லாரும் நமக்கு நடுவில் இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த நிலா வெளிச்சத்தில் இந்த மல்லிகைப்பூ வாசனைக்கு நடுவில் என் பொண்டாட்டியை கொஞ்சறத இந்த உலகத்தில் எவனாலும் தடுக்க முடியாதுடி ஏ ராசாத்தி என்று அவளது காதோரம் முணுமுணுத்தான்.
அவனது உதடுகள் அவளது காது மடல்களில் லேசாக உரசி தீண்ட வெண்பாவிற்கு உடம்பெல்லாம் ஒரு சுகமான மின்னல் பாய்ந்தது போல உடல் சிலிர்த்தது. அவளது நீண்ட கண் இமைகள் மெல்ல மூடிக்கொள்ள அவனது முரட்டுத்தனமான அன்பிற்கு தன்னை அறியாமலேயே அவள் அடிமையாக தொடங்கினாள். மாறன் அவளது முகத்தை தன் இரு கைகளாலும் ஏந்தி சற்றும் தாமதிக்காமல் அவளது இதழ்களை தன் இதழ்களால் முழுமையாக சிறைப்பிடித்தான். அது அவளது அத்தனை நாணத்தையும் தவிப்பையும் அடியோடு துடைத்து எரியும் ஒரு பிரம்மாண்டமான காதலின் முத்திரையாக மாறியது. வெண்பாவும் அந்த உணர்ச்சி வேகத்தில் அவனுடைய சட்டை காலரை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக பிடித்து கொண்டு அந்த மயக்க நிலைக்குள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். தங்களது புதுமண வாழ்க்கையின் அத்தனை ரகசியங்களையும் தவிப்புகளையும் அந்த இரவு நேரத்து நிலவொளியில் பகிர்ந்து கொண்ட அந்த தருணம் அவர்களுக்குள் ஒரு புதிய முதலிரவின் கவிதையாக அத்தனை அழகான விடியலை நோக்கி காத்திருந்தது. அவர்களுக்குள் அத்தனை அழகான காதல் லீலைகளும் அந்த தவிப்புகளும் ஒரு முடிவுக்கு வந்து இருவரின் இதய துடிப்பும் மெதுவாக சீரான நிலைக்கு திரும்பிய போது இரவு வெகு நேரம் கடந்திருந்தது. வெண்பா மாறனின் அகன்ற மார்பில் தன் தலையை சாய்த்து கொண்டு அவனது மார்பின் முடிகளை தன் விரல்களால் மெதுவாக விளையாட்டாக வருடி கொண்டிருந்தாள். அவளது கூந்தலில் இருந்த மல்லிகைப்பூக்களின் வாசம் இன்னமும் மாறனின் நெஞ்சில் நிலைத்திருந்தது. அப்பொழுதுதான் வெண்பாவிற்கு சமையலறையில் மாறன் யதார்த்தமாக சொன்ன அந்த விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. அவள் மெதுவாக தன் முகத்தை நிமிர்த்தி மாறனின் காந்த கண்களை பார்த்து கொண்டே, மாமா, ஏதோ சமையலறையில் இருக்கும்போது சென்னை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, 24 ஹவர்ஸும் உன் கூட தான் இருக்கணும்னு என்னென்னமோ மிரட்டுனீங்களே, அது என்ன விஷயமாமா என்று ஆசையோடு கேட்டாள். மாறன் அவளது கூந்தலை மென்மையாக வருடி கொடுத்து கொண்டே புன்னகைத்தான். அதை பற்றி தாண்டி சொல்லணும்னு நானும் நினச்சேன். நாளைக்கே நாம் என் காலேஜ் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக சென்னைக்கு கிளம்பிக்க போகிறோண்டி. வெண்பா குட்டி, நாளைக்கு காலையிலேயே கிளம்புறோம். அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என் அழகான பொண்டாட்டியை கெத்தாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். நாம் அங்கே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும்டி என்று தன் பிளானை சொன்னான். இதை கேட்டதும் வெண்பா ஆச்சரியத்தில் கண்கள் விரிய அவனது நெஞ்சில் லேசாக குத்திவிட்டு, என்ன மாமா இது, திடீர்னு நாளைக்கே சென்னை போகிறோம்னு சொல்கிறீங்க? அத்தை மாமா கிட்ட கூட நீங்கள் இதை பற்றி இன்னும் சொல்லலையே மாமா, அவங்க கிட்ட சொல்லாமல் எப்படி போகிறது என்று கவலையோடு கேட்டாள். மாறன் அவளது கைகளை பற்றி தன் இதழ்களோடு உரசி, அதெல்லாம் நீ எதை பற்றியும் கவலைப்படாதடி என் செல்லம். உன் அத்தை மாமா கிட்ட அதெல்லாம் நான் நாளைக்கு காலையில் பேசிக்கிறேன். அவங்க கிட்ட நான் பக்குவமாக சொல்லி சம்மதமும் வாங்கிடுவேன். நீ இப்போ எதை பற்றியுமே யோசிக்காம நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து நம்ம லக்கேஜை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேக் பண்ணிடு, சரியா என்று அன்போடு உத்தரவிட்டான். சரிங்க மாமா, நீங்கள் சொன்னால் சரிதான் என்று வெண்பா புன்னகையுடன் தலையசைத்தாள். மாறன் சற்றும் தாமதிக்காமல் அவளது இடையை வளைத்து அவளை தன் மார்பின் மேல் அப்படியே இறுக்கமாக இழுத்து போட்டு கொண்டான். வெண்பாவும் அவனது நெஞ்சின் சூட்டில் தன் முகத்தை புதைத்து கொள்ள மாறன் அவளது தலையை கோதியபடி அந்த அமைதியான இரவு பொழுதில் அவளோடு சேர்ந்து அத்தனை நிம்மதியாக உறங்கத் தொடங்கினான். மாறனின் நெஞ்சில் தலை சாய்த்து அவனது பேரன்பின் சூட்டில் வெண்பா அத்தனை நிம்மதியாக உறங்கிய அந்த இரவு பொழுது மெதுவாக கடந்து ரத்தின மஹாலில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. அதிகாலையிலேயே பனிமூட்டம் வயல்வெளிகளை அப்படியே போர்த்தி படுத்திருக்க பறவைகளின் சத்தம் ஊரையே கிளப்பிக் கொண்டிருந்தது. ஆனால் வெண்பா இன்றைக்கு மற்ற நாட்களை விட வழக்கமாக சீக்கிரமாகவே எழுந்துவிட்டாள். மாறன் இரவில் சொன்னபடியே அவனது கல்லூரி நண்பனின் திருமணத்திற்காக சென்னைக்கு செல்ல வேண்டும் என்பதால் அவளுக்குள் ஒரு புதிய பரபரப்பும் மகிழ்ச்சியும் தொற்றிக்கொண்டது. அவள் குளித்து முடித்துவிட்டு ஒரு அழகான மாம்பழ மஞ்சள் நிற புடவையை உடுத்தி தன் கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு மாறன் சொன்னபடியே தங்களது லக்கேஜ் அனைத்தையும் ஒரு பெரிய ட்ராலி பையில் பக்காவாக பேக் செய்து முடித்தாள்.
பிறகு கீழே சமையலறைக்குள் நுழைந்த வெண்பா காமாட்சியோடு சேர்ந்து காலையிலேயே டிஃபனுக்கான வேலைகளை சுறுசுறுப்பாக பார்க்க தொடங்கினாள். சரியாக அப்பொழுது மாறன் குளித்து முடித்துவிட்டு ஒரு ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் போட்டுக்கொண்டு கையில் தங்களது லேப்டாப் பேக் மற்றும் ட்ராலி பையை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக படிகளில் இறங்கி கீழே வந்தான். ஹாலில் ரத்தினவேல் அமர்ந்து செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். மாறன் பைகளை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தன் தந்தையின் அருகில் வந்து சோஃபாவில் அமர்ந்தான். அப்பா, மில்லில் நேற்று பண்ணையார் குடோன் பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. கவின், சரண், புகழ் 3 பேரும் இன்னைக்கு மில் கொள்முதல் வேலைகளை பார்த்துப்பாங்க. அவங்க கிட்ட நான் ஃபோன்லையும் பேசிட்டேன். அப்புறம் இன்னைக்கு நானும் வெண்பாவும் சென்னை வரைக்கும் போகலாம்னு இருக்கோம்ப்பா என்றான் யதார்த்தமாக. உடனே ரத்தினவேல் செய்தித்தாளை மடித்து வைத்துவிட்டு, என்ன மாறா, திடீர்னு சென்னைக்கு கிளம்புறீங்க? மில்லு சம்மந்தப்பட்ட வேலையாப்பா என்று ஒரு பொறுப்பான தந்தையாக கேட்டார். சமையலறையிலிருந்து காஃபியை கொண்டு வந்து கொடுத்த காமாட்சியும், என்ன மாறா, இப்பதான் கண்மணி சென்னையில் படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கா, அதுக்குள்ள நீங்கள் 2 பேரும் சென்னைக்கு கிளம்புறீங்க என்று ஆச்சரியமாக கேட்டார். மாறன் காஃபியை ஒரு கையில் வாங்கியபடியே, அது ஒன்றும் இல்லைம்மா, என்னோட காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கே வரேன்னு சொன்னான். கல்யாண வேலையை வச்சிருக்கிறவன் இவ்வளோ தூரம் அலையக்கூடாதுன்னு நான் தான் வாட்ஸ்அப்லேயே டீட்டெயில்ஸை வாங்கிட்டு நாமளே நேரில் போய் கல்யாணத்தில் கடந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லைம்மா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நான் கல்யாணம் முடிஞ்சதும் இன்னும் முறைப்படி ட்ரீட் கொடுக்கல. அதனால் அப்படியே சென்னைக்கு போய் எல்லாருக்கும் என் பொண்டாட்டி வெண்பாவையும் முறைப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு 1 வாரம் தங்கிட்டு அப்படியே வந்துடுறோம்மா என்று பக்குவமாக நிலைமையை அவர்களுக்கு விளக்கினான். ரத்தினவேலும் புன்னகையுடன், மாறன், நீ எடுத்த முடிவு தான்ப்பா சரி. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னால் சும்மாவா? அதுவும் கல்யாண விசேஷத்துக்கு கூப்பிடும்போது நாம் போகிறது தான் நம்ம குடும்பத்துக்கே அழகு. நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக போயிட்டு வாங்கப்பா. அப்புறம் மருமகளை ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போ என்று மனதார ஆசி வழங்கினார். காமாட்சியும் வெண்பாவை பார்த்து, மருமகளே, சென்னை ரொம்ப பெரிய ஊர். வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. மாறா, அவளை அங்கே இருக்கிற நல்ல நல்ல இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டிட்டு பாப்பா என்றார் அன்போடு. சரியாக அப்பொழுது மாடியிலிருந்து கண்மணி துள்ளி குதித்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள். அண்ணனும் அண்ணியும் லக்கேஜோடு தயாராக நிற்பதை பார்த்தவள் வெண்பாவின் அருகில் ஓடி வந்து அவளது தோள்களை பற்றி, என்ன நீ, நேற்று நைட்டு அண்ணன் ஏதோ சென்னை பிளான்னு ரகசியமாக சொன்னார். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே காலையிலேயே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டீங்களா? அப்புறம் சென்னை ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ணி. அங்கே இருக்கிற மால், பீச் எல்லாத்துக்குமே அண்ணனை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். அண்ணா, என் அண்ணியை சென்னை முழுக்க சுற்றி காட்டாமல் மட்டும் இங்கே கிராமத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தீங்க, அப்புறம் உங்களுக்கு மில்லில் கொள்முதல் லோடே வராது, பார்த்துக்கோங்க என்று தன் அண்ணனையே மிரட்டி வம்பு இழுத்தாள் கண்மணி. மாறன் பலமாக சிரித்துவிட்டு, அதெல்லாம் நான் என் பொண்டாட்டியை நல்லாவே பார்த்துப்பேன் கண்மணி. நீ வீட்டில் அம்மா கிட்ட சமையலை கற்றுக்கோ. சென்னை கதையெல்லாம் நான் அப்புறமா வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ட்ராலி பையை எடுத்துக்கொண்டு காரை நோக்கி நடந்தான். வெண்பாவும் அனைவரிடமும் முடைப்பறி விடைபெற்று கொண்டு மாறனின் பின்னாலேயே நடந்தாள். மாறன் காரின் டிக்கியை திறந்து பைகளை உள்ளே வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான். வெண்பா அவனது அருகில் இருக்கும் ஃப்ரண்ட் சீட்டில் ஏறி அமர காரின் சொகுசான சீட் அவளுக்கு ஒரு புதிய பயண உணர்வை தந்தது. மாறன் காரை ஸ்டார்ட் செய்ய வண்டியின் என்ஜின் மென்மையாக முழங்கியது. கண்மணியும் காமாட்சியும் வாசலில் நின்று கையை அசைக்க மாறனின் கார் ரத்தின மஹாலின் பிரம்மாண்ட வாசலை கடந்து அந்த பசுமையான கிராமத்து சாலையை நோக்கி புயல் வேகத்தில் புறப்பட்டது. கார் கிராமத்து எல்லைகளை கடந்து சென்னையை இணைக்கும் அந்த பிரம்மாண்டமான தேசிய நெடுஞ்சாலையில் நுழைந்த போது காலை வெயில் மெல்ல பரவ தொடங்கியிருந்தது. காரின் ஏசி குளிர்ச்சி அரை முழுக்க ஒரு புதிய இதத்தை தர
மாறன் ஒரு கையால் ஸ்டீரிங்கை பிடித்தபடி காரை வேகமாக செலுத்தி கொண்டிருந்தான். அவனது கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. வெண்பா ஜன்னல் வழியே வேகமாக மறைந்து கொண்டிருக்கும் அந்த பச்சை வயல்களையும் மரங்களையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். நேற்றைய இரவின் அந்த ஆழமான ரொமான்ஸ் நினைவுகள் அவளது மனதில் இன்னும் ஓடிக்கொண்டிருக்க, அவளோ மெதுவாக திரும்பி தன் புருஷன் மாறனை பார்த்தாள். அவன் கார் ஓட்டும் அந்த கம்பீரமான தோரணையே அவளுக்குள் ஒரு பேரன்பை ஏற்படுத்தியது. மாறன் யதார்த்தமாக தன் பார்வையை திருப்பி வெண்பாவை பார்த்தான். மாம்பழ மஞ்சள் நிற புடவையில் நெற்றி குங்குமத்தோடு காலையிலேயே தேவதை போல நின்றிருந்த தன் பொண்டாட்டியை கண்டவனுக்குள் காதலின் வேகம் கூடியது. அவன் காரின் ஸ்பீடை சற்றே குறைத்துவிட்டு தன் கையை நீட்டி வெண்பாவின் மடியில் இருந்த அவளது மென்மையான கைகளை அசுர வேகத்தில் பிடித்து தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். வெண்பா லேசாக அதிர்ந்து, மாமா, என்ன மாமா இது? கார் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நீங்கள் பாட்டுக்கு கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஒழுங்கா வண்டியை ஓட்டுங்க மாமா, எனக்கு பயமாக இருக்கு என்று பதற்றத்தில் கூறினாள். மாறன் அவளது கையை தன் இதழ்களோடு உரசி அந்த அஸ்கி வாய்ஸில் அதீத காதலோடு மெதுவாக, நெடுஞ்சாலையில் கார் எவ்வளவு ஸ்பீடில் வேணால் போகட்டும் டி வெண்பா, ஆனால் இந்த மாறனோட மனசு எப்போவுமே உன்கிட்ட தாண்டி 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறந்துக்கிட்டு இருக்கு. நேற்று நைட்டு ரூம்குள்ளே என்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடலாம்னு பார்த்தல்ல, இப்போ இந்த கார்லேருந்து நீ எங்கடி தப்பிச்சு ஓடுவ? இங்கே பெரியவங்கள்லாம் யாருமே இல்லை. உன் நாத்தனாரோ மாமியாரோ உன்னை கூப்பிட வர முடியாதுடி என் செல்லக்குட்டி. சென்னை போய் சேர்ற வரைக்கும் இந்த 3 மணி நேரமும் நீ ஏன் பிடியில் தாண்டி இருக்கணும் என்று தன் மீசையை முறுக்கிவிட்டு வம்பு சிரிப்பு சிரித்தான். வெண்பாவிற்கு உடம்பெல்லாம் குப்பென்று வெட்கம் பரவியது. முகம் அப்படியே சிவந்து போக அவனது கையின் பிடிக்குள் தன் விரல்களை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டு அவனது தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். போங்க மாமா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினப்பு தான். நான் உங்ககிட்ட இருந்து எங்கேயும் ஓடி போக மாட்டேன் மாமா. இந்த ஜென்மம் முழுக்க நான் உங்க கூடவே தான் இருப்பேன் என்று காதலோடு உருகினாள். மாறன் அவளது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்து அவளது கூந்தலை வருடினான். காரின் அந்த ஏசி குளிர்ச்சிக்கு நடுவே அவர்களது அந்த யதார்த்தமான கணவன் மனைவி காதல் சென்னையை நோக்கிய அந்த பயணத்தில் ஒரு புதிய பிரம்மாண்டமான நாவல் கவிதையாக அத்தனை அழகாக நீடித்தது. நெடுஞ்சாலையில் மாறன் வெண்பாவின் அந்த அழகான கார் ரொமான்ஸும் யதார்த்தமான கணவன் மனைவி பேச்சுக்களுடனும் நீடித்த அந்த 3 மணி நேர பயணம் மெதுவாக கடந்து கார் சென்னையின் பிரம்மாண்ட எல்லைக்குள் நுழைந்தது. டோல்கேட்டை கடந்து சென்னை சிட்டிக்குள் கார் நுழையும் பொழுதே அங்கே இருந்த அந்த அசுரத்தனமான டிராஃபிக்கும் வானுயர்ந்த அடுக்குமாடி பில்டிங்குகளும் வெண்பாவை அப்படியே வாயடித்து போக வைத்தன. கிராமத்து அமைதியையும் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளையும் மாட்டு வண்டிகளையும் மட்டுமே பார்த்து பழகிய வெண்பாவிற்கு சென்னையின் அந்த மேம்பாலங்களும் கார்களின் கூட்டமும் ஒரு புதிய விசித்திர உலகத்தை போல தாழ்ந்தது. கார் ஒரு பெரிய மேம்பாலத்தின் மேல் ஏறி செல்லும் பொழுது கீழே நூற்றுக்கணக்கான வண்டிகள் எறும்புகளைப் போல ஊர்ந்து செல்வதை ஜன்னல் வழியே குனிந்து பார்த்தாள். மாறன் காரை அசுரத்திறமையோடு சென்னையின் டிராஃபிக்கு நடுவே கையாண்டு ஓட்டிக்கொண்டே அவளது முகத்தில் இருந்த அந்த புதிய வியப்பை ரசித்தான். அவளது கண்கள் விரிய அங்கும் இங்கும் வேடிக்கை பார்ப்பதை அவன் ஒரு குறும்பு சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். என்னடி வெண்பா குட்டி, சென்னை சிட்டியை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நிற்கிற போல? நம்ம ஊர் மாதிரி இங்கே அமைதியாலாம் இருக்காதுடி. எப்போ பார்த்தாலும் வண்டிகளோட சத்தமும் அவசர அவசரமாக ஓடுற மனுஷங்களோட கூட்டமும் தான் இருக்கும். ஆனால் இந்த சென்னை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த மாறனோட மனசுக்கு முன்னாடி இது ரொம்ப சின்னதுடி. ஏன்னா இந்த மனசு முழுக்க நீ மட்டும்தானே நிறைஞ்சிருக்க என்று அந்த கம்பீரமான குரலில் ஹஸ்கி வாய்ஸில் குறும்போடு சொன்னான். வெண்பா வெட்கத்தில் அவனது தோளில் லேசாக தட்டிவிட்டு, சும்மா இருங்க மாமா, எப்போ பார்த்தாலும் கார் ஓட்டும்போது கூட உங்களுக்கு இதே நினப்பு தான். ஆனால் நிஜமாவே இந்த ஊர் ரொம்ப பெருசாக இருக்குது மாமா. இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாம் வானத்தை தொடுற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது மாமா என்றாள். இதோ வந்துட்டோடி செல்லம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டு கார்த்திகோட வீட்டுக்கு போயிடலாம்.
கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறதுனால அவன் வீட்டில் தான் நாம் இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியெல்லாம் கல்யாண கொண்டாட்டங்களை பிளான் பண்ணுறாங்கன்னு நீயே பாரு என்று அவளது கைகளை தன் கைகளுக்குள் அழுத்தி தைரியம் கூறினான் மாறன். கார் மெதுவாக சென்னையின் ஒரு மிக விஐபி ஏரியாவில் இருந்த கார்த்திக்கின் பிரம்மாண்டமான பங்களா வீட்டின் வாசலுக்குள் நுழைந்தது. காரை நிறுத்திவிட்டு மாறனும் வெண்பாவும் நெருங்கிய போது அந்த பெரிய பங்களா வீடே லைட்டுகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருந்தாலும் சிட்டி ஸ்டைலில் அங்கே மியூசிக் சிஸ்டம், கேட்டரிங், பிளானிங் என ஏகப்பட்ட ஆட்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தனர். மாறன் தன் சட்டையை சரி செய்து கொண்டு கையில் தங்களது லேப்டாப் பேக் மற்றும் பைகளை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக முன்னே நடக்க, அவனது அருகில் மாம்பழ மஞ்சள் நிற புடவையில் தேவதையைப் போல லக்ஷ்மிகரமாக அதே சமயம் சுற்றிலும் வியப்போடு பார்த்தபடி நடந்து வந்தாள் வெண்பா. அவர்கள் இருவரும் வீட்டின் பெரிய ஹாலுக்குள் நுழைந்த அடுத்த நொடி அங்கே திருமண வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த மாறனின் கல்லூரி நண்பன் கார்த்திக் அப்படியே திரும்பி பார்த்தவன், டேய் மாறன் மச்சான் வந்துட்டான்டா என்று கத்திக்கொண்டே கார்த்திக் ஓடி வந்து மாறனை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். எப்படிடா இருக்க மாறன்? ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்புனதுக்கே அலைச்சல் பார்க்காம கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீ கிளம்பி வந்துட்ட. நீ தாண்டா என் உண்மையான ஃப்ரெண்டு என்று கார்த்திக் அவனது தோள்களை தட்டி பாசமாக கோரினான். மாறன் சிரித்து கொண்டே, நான் சூப்பராக இருக்கேன்டே மச்சான், நீ கூப்பிட்ட அப்புறம் இந்த மாறன் வராமல் இருப்பனேடா என்று கேட்டுவிட்டு தன் அருகில் தயக்கத்தோடு நின்றிருந்த வெண்பாவை தன் பக்கமாக திருப்பினான். அவளது இடையை யாரும் பார்க்காதவாறு தன் கைகளால் மெதுவாக பற்றி தன் நண்பனுக்கு முன்னால் கெத்தாக அறிமுகப்படுத்தினான். டே கார்த்திக், இதுதான் என் பொண்டாட்டி வெண்பா, என் வாழ்க்கையோட தேவதடா என்று தன் மீசையை ஒரு பிரம்மாண்டமான கெத்தோடு முறுக்கிவிட்டு அத்தனை பெருமையோடு அறிமுகப்படுத்தி வைத்தான் மாறன். கார்த்திக் வெண்பாவை பார்த்து புன்னகையுடன் கைகளை கூப்பி, வணக்கம் சிஸ்டர், மாறன் உங்களை கூட்டிகிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். சிட்டியில் கல்யாணம்னா எப்படியெல்லாம் இருக்கும்னு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். நாளையிலேருந்து இங்கே மெஹந்தி, சங்கீத், காக்டெயில் பார்ட்டின்னு ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள் இருக்குது சிஸ்டர். நீங்கள் சும்மா என்ஜாய் பண்ண போகிறீங்க என்று கலகலப்பாக பேசினான். வெண்பா இந்த வார்த்தைகளை கேட்டு இன்னும் ஆச்சரியம் அடைந்தாள். மெஹந்தி, சங்கீதா, அதெல்லாம் என்னது மாமா என்று மெதுவாக மாறனின் காதோரம் ரகசியமாக கேட்க மாறன் அவளை பார்த்து புன்னகைத்தான். கார்த்திக் அவர்களை மாடியில் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருந்த ஒரு சொகுசான கெஸ்ட் ரூமிற்கு அழைத்து சென்றான். கார்த்திக் அவர்களிடம் பேசிவிட்டு விடைபெற மாறனும் வெண்பாவும் அந்த பிரம்மாண்டமான சொகுசு அறைக்குள் நுழைந்தனர். மாறன் கதவை டக்கென்று லாக் செய்த அடுத்த வினாடி வெண்பா தன் லேப்டாப் பேக்கையும் லக்கேஜையும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு சென்னை டிராஃபிக் பயணத்தின் களைப்பால் அங்கிருந்த பெரிய கிங் சைஸ் மெத்தையில் அமர்ந்தாள். அறை முழுக்க ஏசியின் குளுமை பரவி இருக்க ஜன்னல் வழியே சென்னையின் அந்த அந்திமாலை நேரத்து வெளிச்சம் அறைக்குள் பாய்ந்து கொண்டிருந்தது. வெண்பா சிட்டி லைஃப் பற்றின வியப்பிலேயே ஜன்னலை பார்த்து கொண்டிருந்த அந்த நொடி மாறன் சத்தம் போடாமல் அவளது பின்னால் வந்து நின்றான். அவள் திரும்புவதற்குள் அவளது ஒல்லியான இடையை தன் இரு கைகளாலும் வளைத்து அவளை அப்படியே மெத்தையோடு சேர்த்து இழுத்து தன் மார்பின் மேல் பொத்தென்று சரித்து விழ வைத்தான். அவளது கூந்தலின் நறுமணம் அவனது மூக்கை துளைக்க, அவளது சூடான மூச்சுக்காற்று அவனது நெஞ்சில் பட்டு அவனது ஹார்மோன்களை மீண்டும் தாறுமாறாக ஓட வைத்தது. மாமா, என்ன மாமா இது? இப்போ தானே ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம், அதுக்குள்ளே உங்கள் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? கீழே எல்லாரும் வேலை பார்த்துட்ருக்காங்க மாமா, கையை விடுங்க என்று வெண்பா அவனது அகன்ற மார்பில் தன் கைகளை வைத்து உருகிக்கொண்டே கேட்டாள். மாறன் அவளது முகத்தை தன் பக்கமாக திருப்பி அவளது தாடையை தன் விரல்களால் மெதுவாக அதே சமயம் அழுத்தமாய் பிடித்து நிமிர்த்தினான். அவனது காந்த கண்களில் அதீத தாபமும் காதலும் முழுவதுமாக நிரம்பி வந்து கொண்டிருந்தது. நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன்லடி வெண்பா, கிராமத்தில் இருக்கும்போது உன் மாமியாரும் என் தங்கச்சியும் நமக்கு நடுவில் இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த சென்னைக்கு வந்ததுக்கப்புறம், அதுவும் ஃப்ரெண்டு வீட்டில் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வாரமும் இந்த அறைக்குள்ள 24 மணி நேரமும் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும்.
இப்போ என்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பார்க்குறேன்டி. இங்கே உனக்கு நிறைய சிட்டி கொண்டாட்டங்களையெல்லாம் காட்ட போகிறேன். அதே சமயம் என்னோட காதலையும் அசுரத்தனமாக உனக்கு ஊட்ட போகிறேன் என்று அஸ்கி வாய்ஸில் முற்றுத்தனமான காதலோடு முணுமுணுத்தவன் சற்றும் தாமதிக்காமல் அவளது இதழ்களை தன் இதழ்களால் முழுமையாக சிறைப்பிடித்து அவளது அத்தனை வெட்கத்தையும் தவிப்பையும் அடியோடு துடைத்து எறியும் ஒரு பிரம்மாண்டமான முத்தத்தினை பதித்தான். வெண்பாவும் அந்த உணர்ச்சி வேகத்தில் தன்னை மறந்தவளாய் அவனுடைய சட்டைக்காலரை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அந்த சென்னை மாநகரத்தின் புதிய காதல் சிறைக்குள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். அவர்களது அந்த ஆழமான கணவன் மனைவி காதல் திருமண கொண்டாட்டங்களுக்கு முந்தைய நாள் அந்த முதல் இரவில் ஒரு புதிய பிரம்மாண்ட காவியமாக அத்தனை அழகான விடியலை நோக்கி தொடங்கியது. சென்னையின் அந்த பிரம்மாண்டமான விஐபி ஏரியாவில் இருந்த கார்த்திக்கின் பங்களா வீட்டிற்குள் திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்களின் முதல் நாள் விடியல் அத்தனை சுறுசுறுப்பாக தொடங்கியது. கிராமத்து விடியலை போல அங்கே கோழிகளின் சத்தமோ பம்பு செட்டு தண்ணீரின் ஓசையோ இல்லை. அதற்கு பதிலாக வீட்டின் பெரிய கார்டன் ஏரியாவில் வட இந்திய மற்றும் சிட்டி ஸ்டைலில் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கான பிரம்மாண்டமான டெக்கரேஷன் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. மஞ்சள் மற்றும் பச்சை நிற துணிகளாலும் எக்கச்சக்கமான சாமந்தி பூக்களாலும் அந்த பங்களாவின் முற்றம் ஒரு புதிய சொர்க்கபுரியாக மாறிக்கொண்டிருந்தது. டிஜே சவுண்டு சிஸ்டம்கள் ஒரு புறம் அடுக்கப்பட சிட்டியின் டாப் மெஹந்தி டிசைனர்கள் தங்களது கேட்டலாக்குடன் வந்து அமர்ந்திருந்தனர். மாடியில் இருந்த அந்த சொகுசு அறைக்குள் வெண்பா அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு தயாராகி கொண்டிருந்தாள். நேற்றைய இரவின் அந்த ஆழமான சென்னை மாநகரத்தின் முதல் காதல் சிறை தந்த சுகமான தவிப்புகள் இன்னமும் அவளது முகத்தில் ஒரு அலாதியான ஜொலிப்பை தந்திருந்தது. அவள் கண்ணாடி முன்னால் நின்று சிட்டி ஸ்டைலுக்கு மாறாமல் தன் சொந்த மண்ணின் அடையாளமாக ஒரு அழகான அடற்பச்சை நிற கேரளா பார்டர் புடவையை உடுத்தி கொண்டிருந்தாள். கூந்தலை அள்ளி முடிந்து நெற்றியில் ஒரு மெல்லிய பொட்டும் ஜமீன் வீட்டு வாரிசின் பொண்டாட்டி என்ற கெத்தோடு குங்குமமும் வைத்து கொண்டாள். சரியாக அப்பொழுது மாறன் குளித்து முடித்துவிட்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தான். அவன் ஒரு மெரூன் நிற குர்தாவும் வெள்ளை நிற பைஜாமாவும் அணிந்திருந்தான். வேஷ்டி சட்டையிலேயே அவனை பார்த்து பழகிய வெண்பாவிற்கு இந்த சிட்டி ஸ்டைல் உடையில் மாறனை பார்த்ததும் கண்கள் விரிந்தது. அவனது அகன்ற தோள்களும் அந்த முரட்டுத்தனமான மீசையும் அந்த உடையில் அவனுக்கு ஒரு புதிய மாஸ் லுக்கை தந்திருந்தது. மாறன் கண்ணாடி முன்னால் நின்று கொண்டிருந்த வெண்பாவின் அருகில் வந்து அவளது இடையை தன் இரு கைகளாலும் வளைத்து தன் பக்கமாக இழுத்தவன், "என்னடி வெண்பா குட்டி, உன் புருஷனை இப்படி புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற? இந்த ட்ரெஸ் எனக்கு செட் ஆகுதா?" என்று அந்த கம்பீரமான குரலில் குறும்போடு கேட்டான். வெண்பா வெட்கத்தில் அவனது நெஞ்சில் கை வைத்து, "செம்ம மாசா இருக்கீங்க மாமா, நிஜமாவே இந்த ட்ரெஸ்ஸில் உங்களை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு" என்று முகம் சிவக்க சொன்னாள். மாறன் அவளது கன்னத்தை கிள்ளி, "நீ மட்டும் என்னவா, இந்த பச்சை நிற புடவையில் இந்த குங்குமத்தோட சிட்டியில் இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி கிராமத்து தேவதை போல இருக்கடி ஏன் ராசாத்தி. வா கீழே போகலாம், கார்த்திக் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு உனக்கு சிட்டியோட மெஹந்தி திருவிழாவை காட்டுறேன்" என்று அவளது கைகோர்த்து அலாதி அன்போடு கீழே அழைத்து சென்றான் மாறன். மாறனும் வெண்பாவும் கைகோர்த்து அந்த பிரம்மாண்டமான கார்டன் ஏரியாவிற்குள் நுழைந்த பொழுது அங்கே கார்த்திக்கின் குடும்பத்தாரும் அவனது உறவினர்களும் சென்னையின் டாப் மாடர்ன் சிட்டி பெண்களும் எக்கச்சக்கமான கூட்டமாக அமர்ந்திருந்தனர். பெண்கள் அனைவரும் தங்களது டிசைனர் உடைகளிலும் மாடர்ன் மேக்கப்பிலும் ஜொலித்து கொண்டிருக்க, அவர்களுக்கு நடுவே எந்த ஒரு ஆடம்பர மேக்கப்பும் இல்லாமல் அக்மார் கிராமத்து பெண்ணாக நுழைந்த வெண்பாவின் மேல் அத்தனை பேரின் பார்வையும் விழுந்தது. கார்த்திக் இவர்களை பார்த்ததும் ஓடி வந்து, "வாடா மாறன், வாங்க சிஸ்டர்." "வாவ் சிஸ்டர், இன்னைக்கு அச்சு பெசகாம நம்ம ஊர் பாரம்பரிய லுக்கிலேயே செம்ம கியூட்டாக இருக்கீங்கடா மாறன்" என்று பாராட்டி வரவேற்றான். மாறன் தன் மீசையை ஒரு கெத்தான பெருமையோடு முறுக்கிவிட்டு, "பின்ன ஜமீன் குடும்பத்து சம்பந்தண்டா, நம்ம ரத்தின மஹாலோட மகாலட்சுமி இவ" என்று தன் பொண்டாட்டியை பற்றி அத்தனை கெத்தாக சொன்னான். அங்கே இருந்த பெண்கள் சிலர் வெண்பாவின் அருகில் வந்து, "ஹாய் சிஸ்டர், உங்கள் புடவை அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக பார்க்கவே அத்தனை அழகாக இருக்குது.
நாங்கெல்லாம் பியூட்டி பார்லர் போய் இவ்வளோ மேக்கப் போட்டோம், உங்களோட இந்த நேச்சுரல் க்ளோ எங்களுக்கு வரல என்று யதார்த்தமாகவும் பாசத்தோடும் பாராட்டினர். வெண்பா அத்தனை மாடர்ன் பெண்களுக்கு நடுவே முதலில் லேசாக தயங்கினாலும் அவர்களின் அன்பான பேச்சை கேட்டு தன் யதார்த்தமான கிராமத்து சிரிப்போடு ரொம்ப நன்றிங்க என்று பக்குவமாக பேசினாள். அப்பொழுது சரியாக மெகந்தி போடும் பெண் வெண்பாவின் கைகளை பற்றி, சிஸ்டர், உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்? அரபிக் டிசைனா இல்லை பாம்பே ஸ்டைலா என்று கேட்டாள். வெண்பா புரியாமல் மாறனை திரும்பி பார்க்க மாறன் அவள் அருகே வந்து அமர்ந்து, அதெல்லாம் ஒன்று வேணாமா, அவ கை முழுக்க நிறைய நளினமான நெல்கதிர்கள் டிசைனும் நடுவில் இந்த மாறனோட பேரையும் பெருசா அச்சு பெசக்காம எழுதிடுங்க என்று அதிரடியாக உத்தரவிட்டான். சுற்றி இருந்த பெண்கள் அனைவரும், வாவ் மாறன், சும்மா ரொமான்ஸ்ல மிரட்டுறாரே என்று கலகலவென்று வம்பு இழுக்க வெண்பா வெட்கத்தில் தலை குனிந்தபடியே தன் கைகளை நீட்டினாள்.